உளுந்தம்பால் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு சின்ன டம்ளரில் உளுந்து எடுத்துக்கோங்க. உளுந்தை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 மணி நேரம் அதை நம்ம ஊற வச்சிடலாம். ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம குக்கரில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 3 விசில் வர வரைக்கும் அதை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது சுக்கு, ஏலக்காய் அதை நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது இனிப்புக்கு நான் இன்றைக்கி கருப்பட்டி சேர்க்க போகிறேன். கருப்பட்டியை சின்ன சின்னதாக நம்ம நசுக்கிட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க வைக்கலாம். வெறும் கரைஞ்சால் மட்டும் நமக்கு போதுங்க. அடுத்தது இங்கே வேக வச்சுருக்க உளுந்து நமக்கு ஆறி இருக்கும். அதை மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துகிட்டு உளுந்து வேக வைக்கும் போது தண்ணி இருந்திருக்கும், அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா உளுந்தை கரைச்சி எடுத்துருங்க. கரைச்சி எடுத்துகிட்டு ஸ்டவ்வில் வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம கட்டியாக வந்துடும். அடுத்தது நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த கருப்பட்டியும் அதில் ஊற்றிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1 டம்ளர் தேங்காய் பால் ஊற்றிட்டு தேங்காய் துருவி சேர்த்துக்கோங்க. நல்லா டேஸ்டியான உளுந்தம்பால் ரெடி.